தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் அமைதியை இழந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதுக்கு மற்றொரு உதாரணம் நேற்று இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய பெயர் ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்றாங்க. இது மத்திய கிழக்கு பகுதிகளில், அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் மற்றும் யூரோப்பினுடைய சதர்ன் பார்ட்ல ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா ஈரானும் இஸ்ரேலும் மிக பலமான இணையான பலம் கொண்ட இரண்டு நாடுகள். இந்த இரண்டு நாடுகளும் போருக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது அது இஸ்ரேல் காசா போர் மாதிரி கிடையாது, இஸ்ரேல் பாலஸ்டைன் போர் மாதிரி கிடையாது. இஸ்ரேல் ஈரான் போர் வந்து கிட்டத்தட்ட இரண்டு சமமான சக்திகள் போடக்கூடிய சண்டை. அப்போது அதனுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இஸ்ரேல் ஈரான் மீது இந்த தாக்குதலை நடத்தியதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈரான் வந்து அவங்களுடைய அணு ஆயுத நாடாக மாறுவதற்கு முயற்சி பண்ணுது. அதுல அவங்க கிட்டத்தட்ட 60% வெற்றி கண்டுட்டாங்க. ஒருவேளை ஈரான் வந்து அணு ஆயுத நாடாக மாறினால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனால ஈரானை வந்து ஒரு அணு ஆயுத நாடாக ஆகுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதனாலதான் நேற்று இந்த ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கு. இந்த தாக்குதல்ல ஈரானுடைய தலைநகரம் தெஹரான், அதுக்கப்புறம் முக்கியமான இரண்டு நகரம் நடான்ஸ் அண்ட் இஸ்ஃபான்ஹா அப்படிங்கிற இரண்டு முக்கியமான நகரங்களையும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு இஸ்ரேல். அது மட்டும் இல்ல, இந்த தாக்குதல்ல ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள், அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் இறந்து போயிருக்காங்க. உதாரணத்துக்கு ஈரானுடைய புரட்சிகர காவல்துறை, அதாவது IRGC அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹொசைனி சலாமி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, ஈரானுடைய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹிரியும் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரானுக்கு கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாம இரண்டு முக்கியமான அணு விஞ்ஞானிகள் அப்பாஸ் தவானி மற்றும் முகமது மெஹதி அப்படிங்கிற இரண்டு பேரும் அந்த அணு ஆயுதம் அப்படிங்கிற அதை ஈரான் உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு விஞ்ஞானிகளும் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் வந்து ஒரு அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கு. இஸ்ரேலிடம் தாக்குதல் நடத்தாதீங்க, நீங்க ஈரான் மீது தாக்குதல் பண்ணாதீங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சு. ஆனா இஸ்ரேல் கேட்கல. இது எங்களுடைய நாட்டு பிரச்சனை, இது எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பின் பிரச்சனை, ஆகையால் நாங்கள் ஈரானை இருக்க விட மாட்டோம். அது அணு ஆயுத பாதையில் போனால் இஸ்ரேல் வந்து ஈரானை துண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி நேற்று இந்த மிகப்பெரிய தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. தற்பொழுது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் ஈரான் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கு. அவங்களுடைய சமூக வலைதளத்துல, குறிப்பா எக்ஸ் வலைதளத்துல ஈரான் பதிவிட்டிருக்கு, இதை நாங்க ஆரம்பிக்கல, ஆனா இதை நாங்க தான் முடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இரண்டு முக்கிய நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையின் காரணமாக உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் ஏற்படும் அப்படிங்கிறது கருதப்படுது. குறிப்பா பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நேற்று ஒரு நாள்ல மட்டுமே 20% எரிவாயுக்களினுடைய பெட்ரோல் டீசலினுடைய விலை வந்து சர்வதேச சந்தையில உயர்ந்திருக்கு. இந்த இந்தியா எப்படி டேக்கிள் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. பிரதமர் மோடி இரண்டு நாட்டு தலைவர்களிடமும் நேற்று பேசியிருக்காரு. தயவு செய்து அமைதியை நீங்க வந்து கடைபிடிக்கணும், ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா அது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய தாக்குதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசு அங்க எமர்ஜென்சியை அறிவித்திருக்கு. மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், எல்லாரும் பங்கர்ல அவங்க வீடுகள்ல கீழே வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த பங்கர்கள்ல போய் வசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்திய அரசும் அதே ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. தயவு செய்து யாரும் பயணம் பண்ணாதீங்க, டிராவல் பண்ணாதீங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, அங்க எங்க சேஃப்டியா உங்களால இருக்க முடியுமோ அந்த இடத்துல இருங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்தியர்களை வந்து மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வர அளவிற்கு இந்த போர் போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். அப்படி இந்த போர் வந்து பெரிய அளவில் போச்சு அப்படின்னு சொன்னா எப்படி அந்த இந்தியர்களை நாம் காப்பாற்றி கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இங்க இருக்கு. இந்தியா அதற்கு முன்பு கல்ஃப் நாடுகளில் நடந்த பல போர்களுக்கு இடையில் நம்ம நாட்டு பிரஜைகளை பாதுகாப்பாக மீண்டும் தாய்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த வரலாறு இந்தியாவுக்கு இருக்கு. நம்ம
நாட்டு மக்களை மட்டுமல்லாமல் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் அவங்க நாட்டு மக்கள் இன்னொரு இடத்துல போர் நடக்கிற இடத்துல பாதிக்கப்படும் போது கண்டுகொள்ளாத போது அவங்களையும் காப்பாத்திட்டு வந்த ஒரு வரலாறு இந்தியாவுக்கு இருக்கு. ஆகையால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொல்ல வேண்டிய தகவல். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு படையினரும் துறை அமைச்சகமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பல உதாரணங்கள்ல தெரிய வரும். ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை எங்க போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குன்னா இது வெறும் ஆரம்பம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து தமிழ் ஜனம் சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற சர்வதேச அரசியல் போர் பற்றின நிறைய சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். மற்றொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். நன்றி, வணக்கம்.